தமிழின் சாரமும் சத்தியமும் நித்தியமும் மூப்பும் முதிர்வும் முனைப்பும் ஞானமும் சர்வஞத்துவமும் நித்திய யவ்வனத்துவ நிறை சக்தியும் சூரியன் போல் நிரந்தரமாய் சூரிய உதயம் போல் தினந்தோறும் புதுமையாய் பூத்திருக்கும் தமிழ் பெரு கலாச்சாரத்தின் முழுமையை அறியாததனால் சிலர் தமிழ் மொழியியல் கொண்டு தமிழ் இறையியல் அழிக்க முயற்சிக்கின்றார். தமிழர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். தமிழ் ஹிந்து கலாச்சாரம் பரமசிவ பரம்பொருளே நிஜாவதாரமாக இறையனாராய் திருமேனிதாங்கி தென்னவருக்காக, தென்னவர் என்கின்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தும் பொழுது கைலாசத்தின் தெற்கு பகுதியில் இருக்கும் மொத்த நிலப்பரப்பையும் குறிப்பிடுகின்றேன். திபெத்தில் இருக்கும் கைலாசத்தின் தெற்கு பரப்பு நேபாளம் துவங்கி லங்காபுரி வரை கைலாசத்தின் தெற்கு பாகம் முழுமைக்குமாக தந்த கலாச்சாரமே தமிழ் ஹிந்து கலாச்சாரம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பெருமானே நேரடியாக நிஜாவதாரமாக வந்து இறையனாராய் இன்று இருக்கும் மதுரையில் தலைமை பீடம் கொண்டு அதற்கும் தெற்காக அழியாது அக்காலத்து இருந்த குமரிக்கண்டத்தின் எல்லை வரை ஆஸ்திரேலியாவிற்கும் கீழாக குமரிக்கண்டத்தின் எல்லையில்தான் நான் குறிப்பிடுகிற இலங்கை அமைந்திருந்தது. எல்லை சுருங்கும் பொழுது எல்லையின் எல்லையில் இருக்கும் நாட்டை மீண்டும் இலங்கை என்றழைத்தார்கள். எல்கை நிலத்திற்கு எல்கையாய்ப் போவதனால் அந்த பூமியை இலங்கை எனும் பெயராலே அழைக்கும் வழக்கம் வந்தது. பெயர்காரணங்கள் பல உண்டு, இதுவும் ஒரு காரணம். எம்பெருமான் பரமசிவ பரம்பொருள் நிஜாவதாரம் தாங்கி இறையனாராய் நேரடியாய் வந்து இவ்வுலகிற்குத் தந்த ஞான கலாச்சாரம் தமிழிந்து கலாச்சாரம். அதில் மனிதர்கள் தங்களோடு உரையாடுவதற்காக மலர்ந்திட்ட மொழி தமிழ். மனிதர்கள் வடித்து வைப்பதற்காக வரிவடிவு கொண்ட வட்டெழுத்து முறை கிரந்தம். வேற்று மண்டலங்களிலே இருக்கின்ற தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், கணங்கள், முனிவர்கள் இவர்களோடெல்லாம் உரையாடவும் உணர்வாடவும் தொடர்பில் இருக்கவும்
மலர்ந்திட்ட தமிழின் ஒரு பாகமே இன்றைய சமஸ்கிருதம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறையனார் தமிழிந்து கலாச்சாரத்தை இந்த பூமிக்கு அளித்த பொழுது, மனிதர்களுக்கு அளித்த பொழுது, கைலாசம், புவர்லோகம், சுவர்லோகம், தபோலோகம், பிரம்மலோகம் போன்ற வேற்று மண்டலங்களிலிருந்து ஜீவன்கள் இந்த பூமிக்கு வருவதும், இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்கள் அந்த மண்டலங்களுக்கு செல்வதும் சாதாரணமான இயற்கையான ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. அதனால்தான் தமிழ் இந்துக்களுக்கு யாருமே வேற்றோர் அல்ல. வேற்றோர் இல்லாத பேர் இனம், பெருங்குடி. யாதும் ஊரே யாவரும் கேளிர். இது வெறும் இந்த பூமியில் இருக்கும் ஊர்களுக்கு மாத்திரம் கிடையாது. எல்லா மண்டலங்களிலும் இருக்கும் ஊர்களுக்கும் சேர்ந்த வார்த்தை. பல மண்டலங்களிலிருந்தும் தமிழ் இந்து கலாச்சாரத்தில், வாழ்வியல் முறையில் பூமியில் இருக்கும் மனிதர்கள் வேற்று மண்டலங்களுக்கு, ஸ்வர்கலோகம், தபோலோகம், சத்தியலோகம், கைலாசம் போன்ற வேற்று மண்டலங்களுக்கு செல்வதும், அங்கிருக்கும் ஜீவன்கள், உயிர்கள் இந்த பூமண்டலத்திற்கு வருவதும் இயல்பான சாதாரணமான வாழ்க்கை முறையாக இருந்தது. அதனால்தான் சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், கணங்கள் இவர்களை நாம் வேற்றவர்களாகவே கருதவில்லை. மிகச் சாதாரணமாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட முசுகுந்த சக்கரவர்த்தி தான் மட்டுமல்ல, தன்னுடைய படையோடு சேர்ந்து, தன் படை வீரர்கள் முழுமையாக சேர்ந்து, தளபதியோடு எல்லோரும் ஒன்றாக ஸ்வர்கலோகம் சென்று இந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு போர் சார்ந்த பிரச்சனையில் இந்திரனுக்காக போராடி இந்திரன் வெற்றியடைய முயற்சித்து இந்திரனுக்கு வெற்றியை பெற்றும் தருகின்றார்கள். பிறகு இந்திரன், நான் ஏதாவது உங்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும், எதையாவது கேளுங்கள் என்று சொல்ல, முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னோடு வந்திருந்த தளபதிகள், படை வீரர்கள், மந்திரிமார்கள் எல்லோரோடும் கலந்தாலோசித்து கடைசியில் சோழ நாட்டில் இல்லாத எதுவுமே இந்த ஸ்வர்கலோகத்தில் இல்லை என்று கண்டுபிடித்து, ஸ்வர்கலோகத்திலிருந்து நன்கொடையாக ஒரு பெரிய விஷயமாக அளிப்பதற்கு சோழ நாட்டிற்கு எதுவுமே இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்து, ஆனால் இந்திரன் மனம் வருந்தக்கூடாதே என்பதற்காக, இந்திரா, எங்கள் நாட்டில் மூலமாக நாங்கள் வழிபடுகின்ற பரமசிவ பரம்பொருள் புற்று வடிவாக திருவாரூரிலே எழுந்தருளியிருக்கின்றார். அவருக்கு திருமேனி வடிவத்தில் தியாகராஜ பெருமானாக நீங்கள் வழிபடுகின்ற இந்த திருமேனியை அழியுங்கள், நாங்கள் அவரை உற்சவராக வைத்து வழிபட வேண்டும். இதை வேண்டுமானால் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் வைத்திருக்கும் திருமேனி பெருமானே அளித்தது. எங்களுக்கும் அவர் திருமேனி தந்தார், புற்றிடம் வடிவாக எழுந்தருளியிருக்கின்றார். உங்களுக்கு அவர் அளித்திருக்கும் திருமேனி தியாகராஜ பெருமான் சோமாஸ்கந்த திருமேனி.
அதை வேண்டுமானால் கொடுங்கள் என்று கேட்க, இந்திரன் அதை பிரிய மனமில்லாது 7 திருமேனிகள் செய்து இறுதியில் 7ஐயும் அளிக்க, இவைகளெல்லாம் கதைகள் அல்ல, இவைகள் வரலாறு. மீனாட்சி தான் மட்டுமல்ல, தன் படையோடு சேர்ந்தே கைலாசம் செல்லுகின்றாள். தன் திக்விஜயத்தின் பொழுது. திக்விஜயம் என்பது வெறும் இந்த பூமண்டலத்தில் மாத்திரம் நடக்கின்ற விஷயம் அல்ல. தமிழ் இந்து கலாச்சாரத்திலே 14 லோகங்களிலும் நடத்த வேண்டியது திக்விஜயம். வேற்று உலகங்கள் என்று நமக்கு இல்லாத கலாச்சாரம் தமிழ் இந்து கலாச்சாரம். தமிழ் இந்து கலாச்சாரத்தை புரிந்தால்தான், அதை அறிந்து கொண்டால்தான் நான் சொல்லுகின்ற இந்த தமிழ், கிரந்தம், சம்ஸ்கிருதம் மூன்றும் ஒரே மொழி என்கின்ற உண்மையே புரியும். நாம கூட நம்முடைய தமிழ் ஆசிரியர்கிட்ட பேசுற டயலக்ட் தமிழ் வேறையா இருக்கும். நம்முடைய பக்கத்து வீட்டு நண்பர்கிட்ட பேசுற தமிழ் டயலக்ட் வேறையா இருக்கும். எப்படி? அது 2 வேறுபட்ட டயலக்ட் தானே தவிர வேறு மொழி கிடையாது. அதே போல தமிழும் சம்ஸ்கிருதமும் 2 வேறுபட்ட டயலக்ட். சக மனிதர்களோடு பேசி பழகுவதற்கு தமிழாகவும், பிரபஞ்சத்தின் மற்ற மண்டலங்களில் வாழ்ந்த உயிரினங்களோடு உரையாடவும் உணர்வாடவும் சம்ஸ்கிருதமாகவும் மொழி மலர்ந்தது. இதில் உயர்ந்ததும் தாழ்ந்ததும் இல்லை. எது உயர்ந்தது தாழ்ந்தது என்கின்ற பிரச்சனைக்குள் நுழைந்தாலே நீங்கள் தோற்றீர்கள். மொழியியலை உபயோகித்து நம் இறையியலை அழிக்க முயற்சிக்கும் சூது செய் மாந்தர்தம் சூதினுள் சிக்கினால் வாதில் வென்றாலும் வாழ்வில் தோற்பீர்கள். சூதினால் செய்யப்படும் வாதின் தன்மையே வாதில் வென்றானும் தோற்றானும் சூது செய்தானுக்கு அடிமையாவார். தமிழே பிரதானம் என்று சொன்னோரும் சம்ஸ்கிருதமே பிரதானம் என்று சொன்னோரும் இருவரும் ஒருவரை ஒருவர் மொழியியலால் இறையியலை தாக்கி, இறையியலால் மொழியியலை தாக்கி, வாதிலே ஒருவரை ஒருவர் வெல்ல முயற்சிக்கும் பொழுது அந்த வாதை சூதுத்தனமாய் செய்து வைத்தவன் வெற்றி அடைகின்றான். தமிழ் பாரம்பரியத்தின் மூலத்தை புரிந்து கொண்டால்தான் இந்த வாதே சூது. இறையனார் இகத்தில் இருக்கும் மனிதர்களோடு உணர்வாடப் பொழிந்த உரை தமிழ் பரத்திருந்து பூமிக்கு வரும் மனிதர்களோடு மொழியாடப் பொழிந்தது சம்ஸ்கிருதம். இவைகளை செதுக்கி எதிர்கால சந்ததியருக்கு செம்மையாய் வைத்திட செய்த வட்டெழுத்து கிரந்தம். மூன்றும் முப்பரிமாணங்களே தவிர 3 வேறு வேறு மொழி அல்ல. தமிழ் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
தமிழ் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டால்தான் இன்று தமிழ் கலாச்சாரம் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற சூது சார்ந்த வாதுகளின் சூக்ஷ்மம் புரியும். உண்மையில் சகுனியின் சூது கௌரவர்களையும் பாண்டவர்களையும் சூதாடவிட்டு யார் வென்றிருந்தாலும் யார் தோற்றிருந்தாலும் உண்மை வெற்றி சகுனிக்கு. ஏனென்றால் சகுனி எப்படியாவது இந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஒருவேளை பாண்டவர் வென்றிருந்தாலும் கௌரவரை அழித்திருப்பான். அவனுடைய குறிக்கோள் அவருடைய தமக்கைக்கு காந்தாரிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வழிவாங்குதல். கௌரவரை அழித்து பாண்டவர் வென்றிருந்தாலும் பாண்டவரை அழித்து கௌரவர் வென்றிருந்தாலும் இறுதியில் வெற்றி சகுனிக்கே. அதுபோல தமிழா சம்ஸ்கிருதமா எனும் போட்டியில் யார் வென்றாலும் இறுதி வெற்றி இந்த சூதை செய்து வைத்த சகுனிகளுக்கே. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் வெறும் மொழி அல்ல, கலாச்சாரம். கைலைக்கு தெற்காக இருந்த இப்பொழுது இருக்கின்ற திபெத் நேபாளத்திலிருந்து அன்று இருந்த குமரிக்கண்டத்தின் எல்லையாக ஆஸ்திரேலியாவிற்கு சற்று கீழே இருந்த தென்னிலங்கை வரை மொத்தமும் தென்னாடு. அப்பொழுது இருந்த குமரிக்கண்டத்தோடு சேர்ந்து மொத்தமும் தென்னாடு. தென்னாட்டுக்காக பெருமான் அருளிச் செய்த தெள்ளிய கலாச்சாரமே தமிழ் இந்து கலாச்சாரம். அவர் அருளிய வேதங்கள், ஆகமங்கள், வாழ்வியல் சத்தியங்கள் மிக தெளிவாக வகுத்து வைத்திருக்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவரே நேரில் சங்கம் செய்து, முதற் தமிழ்ச் சங்கம் செய்து மொழி மாத்திரமல்லாது வாழ்வியல் கலாச்சாரத்தையும் இன்று இருக்கின்ற மதுரையில், இன்று மீனாட்சி ஆலயம் இருக்கின்ற மதுரையில் அமர்ந்து நிலைநிறுத்துகின்றார். அன்று அது வடமதுரை என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் இதற்கும் கீழாக மூழ்கிப்போன குமரிக்கண்டத்திற்குள் இன்னொரு மதுரை இருந்தது. அதனால் அது தென்மதுரையாகவும் இது வடமதுரையாகவும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தென்மதுரைதான் இறையனார் எழுந்தருளியிருந்து முதற்சங்கம் அமைத்து தமிழியை உலகிற்குத் தந்து தென்னாடு விளங்க அருளாட்சியும் அரசாட்சியும் மொழியாட்சியும் பொருளாட்சியும் அத்துணை ஆட்சி முறைகளையும் முறையாக வகுத்து ஆண்டு அருளிய கலாச்சாரம் தமிழ் இந்து கலாச்சாரம். கடைசி பிரளயத்தின் பொழுது, குமரிக்கண்டம் மூழ்கிய அந்த பிரளயத்தின் பொழுது மனுவின் கப்பலை விஷ்ணு மத்ஸ்யாவதாரம் தாங்கி இழுத்து வந்து நிறுத்திய இடம்தான் இப்போதைய பாண்டிய நாடு, கோடியக்கரை. அதனால்தான் அதற்கு கோடியக்கரை என்று பெயர். மச்ச வடிவத்திலே, மீன் வடிவத்திலே விஷ்ணு வந்து மனுவின் கப்பலை காத்து எச்சமிருந்த நாகரீகத்தை மீண்டும் மலரச் செய்வதற்கு உதவியதனாலே அந்த மீனையேதான் தங்கள் கொடியின் சின்னமாக பாண்டியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பண்டைய தேசம் பாண்டிய தேசம்.
இப்பொழுதைய பிரளயத்திற்கு பிறகு மீண்டெழுப்பப்பட்ட மிக பண்டைய தேசம் பாண்டிய தேசம். திருமால் மச்ச வடிவங்கொண்டு மீன் வடிவங்கொண்டு மனுவின் கப்பலை காத்ததனாலே அந்த மீனையே தங்கள் கொடியின் சின்னமாக தங்கள் நாட்டின் முத்திரையாக ஏற்றுக்கொண்டு பாண்டிய வம்சம் தழைத்தது. மனித இனம் செழித்தது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம் கலாச்சாரத்தின் வேர்களை மூலத்தை புரிந்து கொண்டோமானால் நாம் ஒரு மிகப்பெரிய ஞான சமூகம். நம்முடைய உணவு முறை, உடையுடுத்தும் முறை, நம்முடைய மருத்துவம், கலை, இசை, நாட்டியம் எல்லாமே நாடு செய்யும் முறை, நாடு நடத்தும் முறை, வீடு செய்யும் முறை, வீடு நடத்தும் முறை, தன் உயிர் கூடு செய்யும் முறை, உயிர் நடத்தும் முறை, இவையெல்லாமே மிக உயர்ந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை சார்ந்து அதன் சத்தியத்தின் மீது கட்டெழுப்பப்பட்ட மிகப்பெரிய கலாச்சாரம் தமிழ் இந்து கலாச்சாரம். தமிழ் மொழியியலை வைத்து இறையியலை எதிர்ப்போரும், இறையியலை வைத்து மொழியியலை எதிர்ப்போரும் இருவருமே நம் இருவரையும் தோற்கடிக்க சூது செய்தோர் வாதில் பட்டு நம்மில் யார் வென்றாலும் உண்மையில் வெற்றி சூது செய்தோர்க்கே என்பதை அறியாமல் விளையாடிக் கொண்டிருக்கும் சிறியோர். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 100 கருப்பெரும்பு, 100 செவ்வெரும்பு, இரண்டும் அது பாதையில் சென்று கொண்டிருந்தது. ஆனா இந்த 2 எறும்புகளையும் கொன்றாக வேண்டும் என்கின்ற, அதற்கு சூது செய்தாக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவன் ஒரு குடுவையில் 2 எறும்புகளையும் கொட்டி வேக வேகமாக குலுக்கி குடுவையிலிருந்து அவைகளை கொட்டி விடுகின்றான். தங்களை சுற்றி நிகழ்ந்த மிகப்பெரிய அதிர்விற்கு, ஒரு மிகப்பெரிய புரியாத ஒரு விதமான தாக்குதலுக்கு கருப்பெரும்புகள் தான் காரணம் என்று செவ்வெரும்புகள் நினைத்து, செவ்வெரும்புகளே காரணம் என்று கருப்பெரும்பு நினைத்து 2 கூட்டமும் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டு மொத்தமாக அழிந்தது. உண்மையில் இங்கு எதிரி குலுக்கி கொட்டியவன். அது புரியாததனால் செவ்வெரும்பு கூட்டமும் கருப்பெரும்பு கூட்டமும் ஒன்றை ஒன்று அழித்துக் கொண்டு அவர்களுடைய பொது எதிரிக்கு வெற்றியை தந்தன. அதேபோல்தான் தமிழா சம்ஸ்கிருதமா என்று பிரச்சனையில் சிக்கிய தமிழ் இனம் ஒன்றை ஒன்று கொன்று கொண்டு இந்த பிரச்சனையை உருவாக்கிய பொது எதிரிக்கு வெற்றியை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் தமிழ் இனம் பெருந்தவறு செய்து கொண்டிருக்கின்றது. கிரந்தமும் தமிழும் சம்ஸ்கிருதமும் மூலமாக
தமிழில் இருந்தே மலர்ந்த வேறு வேறு பரிமாணங்கள் நம் தமிழ் கலாச்சாரம் உருவான போது இருந்த அமைப்பு, சூழல், இவைகளின் காரணங்களை புரிந்தால்தான் நான் சொல்லுகின்ற இந்த சத்தியங்களின் ஆழம் புரியும். இதை புரிந்து கொண்டு முழுமையான பிரபஞ்ச ஞானத்தை அடிப்படையாகக் கொண்ட நம்முடைய உயிர்களின் உயிர்த்தன்மையின் சாத்தியங்களை சத்தியமாக்கி வைக்கின்ற, நம் உயிரை மலரச் செய்கின்ற தமிழ் இந்து கலாச்சாரத்தை உணர்ந்து கொண்டோமானால் தமிழ் கிரந்த சம்ஸ்கிருத பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து நம்முடைய உண்மையான கலாச்சாரத்தை உயிர்மையோடு மலர வைப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேறு உலகங்களுக்கு, இந்திரலோகம் போன்ற வேறு உலகங்களுக்கு படை திரட்டிச் சென்று அவர்களுக்கெல்லாம் போரில் உதவி செய்து வெற்றியடையச் செய்த நம் இனம் தன் நிலம் இழந்து போக ஒரே காரணம் நம் கலாச்சாரத்தின் மூலத்தையும் முழுமையையும் புரிந்து கொள்ளாமல் மொழியியல் சார்ந்து இறையியலை அழிக்க முயற்சிப்போரையும், இறையியலை தூக்கிப் பிடித்து மொழியியலை அழிக்க முயற்சிப்போரையும் நாம் அனுமதித்ததே நம் அழிவுக்கு காரணம். பல வேற்று மண்டலங்களுக்கு செல்வதும் வருவதும் புதிரோ புதுமையோ கதையோ அல்ல. தமிழ் இந்துக்களுக்கு இது வாழ்க்கை முறை. தமிழ் இந்து கலாச்சாரத்தின் இறையியல், மொழியியல், நாட்டியம், இசை, உணவு, உடை, உரையுள் செய்யும் விதம், உரையுள் நிகழ்த்தும் விதம், சமூக குடும்ப கட்டமைப்புகள், பொருளாதார கொள்கைகள், இவைகள் எல்லாவற்றிலும் பிரபஞ்ச பெருஞானம் சார்ந்த சத்தியத்தை ஆதாரமாகக் கொண்டு அமைக்கப்பட்ட பெரும் கலாச்சாரம் தமிழ் இந்து கலாச்சாரம். உலகம் இன்று எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தமிழ் இந்து கலாச்சாரத்தின் மறுமலர்ச்சி. அது மட்டுமல்ல, உலகத்திற்கு உணர்வு சார்ந்த, ஆன்ம பலம் சார்ந்த சாத்தியங்களை சத்தியமாக மாற்றக்கூடிய அறிவும் ஞானமும் தெளிவும் முறையும் தன் இருப்பினாலேயே மனிதர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தியும் உடையது தமிழ் இந்து கலாச்சாரம். தமிழ் இந்து கலாச்சாரத்தின் மறுமலர்ச்சி தமிழர்களுக்காக மட்டுமல்ல, இந்துக்களுக்காக மட்டுமல்ல, மனித இனத்திற்கே தேவை. அதற்காகவே
எம்பெருமான் பரமசிவப் பரம்பொருள் என்னை பணி செய்யப் பணித்தார். என் கடன் பரமசிவன் பணி செய்து கிடப்பதே. அவரின் அருளால் பரமசிவப் பரம்பொருளின் நேரடி வெளிப்பாட்டால் இந்த திருக்கயிலாயம் மலர்வதும் புனரமைக்கப்படுவதும் தமிழ் இந்து கலாச்சாரம் மலர்வதற்காகவே, தமிழ் இந்து கலாச்சாரத்தை புனர் அமைப்பதற்காகவே எம்பெருமான் பரமசிவப் பரம்பொருள் திருக்கயிலாயத்தை மீண்டும் மலரச் செய்கின்றார். இந்த கைலாச தேசம் மீண்டும் மலர்வதற்கான காரணம் தமிழ் இந்து கலாச்சாரத்தை புனரமைக்கவே, தமிழ் இந்து கலாச்சாரத்தை மீண்டும் மலரச் செய்யவே. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நமக்குள் சண்டையிட்டதும், நமக்குள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும், கருப்பெரும்பும் செவ்வெரும்பும் ஒன்றையொன்று தாக்கிக் கொண்டு பொது எதிரிக்கு வெற்றியை தந்தது போலத்தான் முடியும் என்பதை புரிந்து கொண்டு ஒன்றாய் நின்று தமிழிந்து கலாச்சாரத்தை உயிர்ப்பிப்போம். திபெத்தியர்களை பார்த்து கற்றுக்கொள்வோம். அவர்கள் நாடிழந்தாலும் தன் கலாச்சாரத்தையும் இறையியலையும் மொழியியலையும் இழக்காமல் தங்கள் மொழியியல் இறையியல் அனைத்தையும் கலாச்சாரம் அனைத்தையும் உயிரோடு வைத்திருப்பதனால் மீண்டும் நாடு பெறும் சாத்தியத்திற்கு அவர்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் உலகம் முழுவதும் வாழும் தமிழிந்துக்களே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்மிடம் இருந்த 56 தேசத்தையும் இழந்தோம். அரசியல் ரீதியாக இது உண்மை. காந்தாரம் முதல், ஆப்கானிஸ்தானத்து காந்தாரம் முதல், மலேசிய நாட்டின் கடாரம் வரை தமிழ் இந்து நாடுகள் எல்லா இடங்களிலும் தோண்டிப் பார்த்தீர்களானால் தமிழ் இந்து கலாச்சாரத்தின் மிச்சமும் எச்சமுமே கிடைக்கும். 56 தேசத்தையும் அரசியல் ரீதியாய் இழந்தோம். ஆனால் நமக்கு மிச்சம் இருப்பது நம் தமிழ் இந்து கலாச்சாரம். கலாச்சாரத்தை மட்டுமாவது உயிரோடு வைத்துக் கொண்டோமானால் மீண்டும் நாடு பெறுவதற்கான சாத்தியம் உண்டு. என்றாவது ஒரு நாள் எங்காவது ஒரு மூலையில் தமிழ்த் தேசம் அமையும் வாய்ப்பு உண்டு. இந்த கைலாசமே தமிழ் இந்து கலாச்சாரம் மலர்ந்து தமிழ்த் தேசம் மலர்ந்திடுவதற்கான மிக பெரும் முயற்சி பரமசிவப் பரம்பொருளின் பேரருளால் அதை செய்துவிட்டோம். சிறப்புற உலகிற்கு சென்று அதை சேர்க்கும் பெருங்கடமையை செய்து கொண்டும் இருக்கின்றோம். உலகிற்கெல்லாம் நன்மை செய்து உயிர்களுக்கெல்லாம் அன்பே தந்து நன்மையே செய்த தமிழிந்து கலாச்சாரமே
நீ வாழ்க. என்றென்றும் இந்த பூவுலகில் மனிதர்களை நல்வாழ்வு வாழ வைத்து வாழ்க வாழ்க வாழ்க. நீ வாழ்ந்து மக்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ்ந்து ஞானத்தை அடிப்படையாய் வைத்த தமிழ் இந்து கலாச்சாரம் மீண்டும் மலரட்டும். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாசத்தின் மறுமலர்ச்சி இந்த தமிழ் இந்து கலாச்சாரத்தை மீண்டும் புனரமைக்கவே. இதையே உங்கள் எல்லோருக்கும் இன்றைய செய்தியாக பகிர்ந்து கொண்டு எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddha-Advaita Saivam, the Paramadvaitam, the state, space, powers, being, superconsciousness, and Kailasa and Maha Kailasa of Paramashiva. Paramashivoham Om Nityananda Paramashivoham. The eternal bliss Nityananda. Thank you. Be blissful.